கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிலந்தி பூச்சியை குறித்து பார்ப்போமா? சாலமன் ஞானி தன்னுடைய நீதிமொழிகள்ல 30ஆம் அதிகாரம் 24, 28ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார். பூமியிலே சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. 28ல தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே என்று சொல்லுகிறார். தன் கைகளினால் வலையை பின்னி அரசருடைய அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி மகா ஞானமுள்ளது என்று சாலமன் ஞானி சொல்கிறார். சிலந்தி பூச்சியை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அது எத்தனை சிறிய பூச்சியாக காணப்படும். ஆனால் அது கடித்தால் விஷத்தன்மை உடையதுதான். அதனுடைய முயற்சியினால் இது எவ்வாறாக கூடு கட்டி வாழ்கிறது என்பதை நாம் காண முடியும். நான் என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய சப்ளிமெண்டரி ரீடர்ல ஒரு ஸ்டோரி படித்தேன். அதாவது த கிங் அண்ட் த ஸ்பைடர் என்ற ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில என்ன எழுதி இருந்ததுன்னா, ஸ்காட்லாந்து மன்னர் தன்னுடைய எதிரிகளிடத்துல தன் நாட்டை போரில் இழந்தவராக, அவரால் அதை ஜெயிக்க முடியாதவரால் மிகவும் மனம் சோர்வுற்றவராக ஒரு குகையில போய் அமர்ந்திருக்கிறார். அந்த குகையில அமர்ந்திருக்கும் பொழுது அவ்வாறாகவே பார்க்கிறார். அங்கு ஒரு சிலந்தி பூச்சியானது அந்த குகைக்கு மேல என்ன செய்கிறது, ஒரு கூடு கட்டுகிறதாக காணப்படுகிறது. ஒவ்வொரு நேரமும் அது மேல போய் ஒரு வலையை சுத்துது, அப்படியே கீழே விழுது, திரும்பமாக வலையை சுத்துது, கீழே விழுது. ஆனாலும் தன்னுடைய விடா முயற்சியின் நிமித்தமாக அது என்ன செய்கிறது, அந்த கூடை என்ன செய்து கட்டி முடித்து அதுக்குள்ளாக அது அமர்ந்திருக்கிறது. அதற்குள்ளாக அது முட்டையிட்டு தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்வதாகவும் காணப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருந்த அவர், நான் ஏன் வருத்தப்பட வேண்டும், இந்த தோல்வியை குறித்து ஏன் நான் துவள வேண்டும்? இந்த சிலந்தி பூச்சி மகா சிறியதாக காணப்படுகிறது, ஆனால் இது என்ன செய்கிறது, விடாப்பிடியாக அதனுடைய கூடை கட்டுகிறது. இதே போல நானும் முயற்சி செய்து என்னுடைய நாட்டை நான் திருப்பி பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி மீண்டுமாக அவர் சென்று தன்னுடைய படையை திரட்டி எதிரியோடு போரிட்டு தன் நாட்டை மீட்டு கொண்டார். இந்த கதையிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்வோமே ஆனால், விடாமுயற்சி நம்மிடத்துல காணப்பட்ட மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெயம் பெற முடியும். ஆண்டவரும் கூட நம்முடைய சமூகத்துல பேசும் பொழுது, நாம் அவரோடு பேசும் பொழுது, சில காரியங்களை ஜெபிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த தடையாக காணப்படலாம். ஆனால் விடாமுயற்சியோடு அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு அந்த ஜெபம் ஒருவேளை அது கேட்கப்படாததாக காணப்பட்டாலும் மீண்டும் மீண்டுமாக அவரை நாம் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் பொழுது, எப்படியாக ஒரு எஜமான இடத்துல அவனுடைய வேலை பார்க்கிறவங்க எனக்கு அது வேணும் வேணும் கேட்கும் பொழுது அவனால கொடுக்க முடியாம பிறகு என்ன செய்வான், கொடுத்து விடுவான். அவருடைய தொந்தரவை தாங்க முடியாம கொடுத்து விடுவான். அதுபோல நாம ஆண்டவருடைய சமூகத்துல நச்சரிச்சு கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், இன்னமும் இவ்வளவா அவள் விடாப்பிடியா கேட்கிறாளேன்னு சொல்லி என்ன செய்வார், நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராக காணப்படுவார். இந்த சிலந்தி பூச்சி தனக்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ இடம், அதாவது மூல முடுக்குல எல்லாம் நம்ம வீடுகள்ல கூட அது கூடு கட்டும். அது போல நமக்கு எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த இடங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவரை நினைத்து பார்க்கிறவர்களாக, நம்முடைய விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்தில் ஏறடிக்கிறவர்களாக, அப்பா நான் உங்களுடைய சமூகத்துல இன்னும் நான் கிட்டி சேரணும், எனக்கு உதவி செய்யுங்க, இந்த லெந்து நாள்ல நான் என்ன பரிசுத்தப்படுத்தி கொண்டு என்னை நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக என்னை மாற்றும் சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம். ஒரு காலத்துல இந்த ஸ்பைடர் மேல மோகம் உள்ளவர்களாக நாடகங்களை பார்த்து ஸ்பைடர் உடைகளை வாங்கி அணுகிறவர்களாக நம்முடைய சிறுவர்கள் காணப்பட்டதை நாம் அறிவோம். இன்றைக்கும் கூட இந்த ஸ்பைடர் மோகம் அநேகருக்கு உண்டு. ஆனால் நாம் அந்த ஸ்பைடரை பார்க்கும் பொழுது அது எத்தனையாய் கூடு வெட்டுகிறது. ஒரு சின்ன பூச்சி, அந்த பூச்சிக்கு இவ்வளவு திறமை இருக்குமே. ஆனால் மனிதர்களாகி நம்ம 6 அறிவு படைத்தவர்களாக காணப்படும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நாளிலாவது நம்மை நாமே நாம் பரிசோதித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்டி செல்வோம். அப்படிப்பட்ட சாக்கியத்தை ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்திருக்கிறேன்ப்பா. மகா ஞானமுள்ளதாக ஒரு சிறிய பூச்சி காணப்படும் பொழுது ஐயா, நீர் எங்களை படைத்திருக்கிறீரே, பாரறிவு படைத்த நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்ப்பா. இந்த நாட்களில் எங்களை பரிசித்து பார்த்து நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாக அப்பா நாங்கள் வாழ்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். யாக்கோபு அன்றைய நாள் உமை நீர் என்னை ஆசீர்வதித்தாலே விடமாட்டேன் என்று சொல்லி விடாப்பிடியாக இடத்தில் ஆசீர்வதித்தது போல அவனுடைய சந்ததியாகிய நாங்களும் கூட ராஜா விடாப்பிடியாக நீர் எங்களுக்கு அப்பா எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காம கொடானு கொடி சொஸ்திரம் இருக்கிறோம். நீரே எங்களை ஆண்டு வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.